உலக சாம்பியன்ஷிப் செஸ் தொடரில் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற சாதனை படைத்த குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உலக சாம்பியன்ஷிப் செஸ் தொடரில் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற சாதனை படைத்த குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா. தற்போது பட்டம் வென்ற இளம் வீரர் குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்துச் செய்தியில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். உலக சாம்பியனுடன் விளையாட போகும் வீரரை தேர்வு செய்வதற்கான கேண்டிடேட் செஸ் போட்டியில் கனடாவில் நடைபெற்ற போட்டி என்பது நடைபெற்றது. இதில் 14 சுற்றுகள் கொண்ட இந்திய போட்டியில் இந்தியாவில் இருந்து ஏற்கனவே பிரக்யானந்தா உள்ளிட்டோர்களும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் பிரக்யானந்தா, குகேஷ் உள்ளிட்டோர் பங்கிட்டு போட்டி பெற்ற நிலையில் இந்த சாம்பியன் பட்டம் செல்வதற்கான ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் நடைமுறைக்கு உட்பட்டு இந்த போட்டிகள் என்பது நடைபெற்றிருந்தது. அதில் குகேஷ் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக நம்ப முடியாத சாதனை படைத்த குகேஷுக்கு வாழ்த்துக்கள் எனவும், வெறும் 17 வயதில் அவர் இந்த ஃபெட் கேண்டிடேட்டில் இதுவரை இல்லாத சாதனைகளையும் சவால்களையும் வெற்றியையும் பெற்ற முதல் இளம் வயதினராகவும் வரலாறு படைத்தவராகவும் இருப்பதாகவும், உலக சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கான இந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதுவரையிலும் இல்லாத வகையில் இளம் வயதில், அதாவது 17 வயதிலேயே வெட் கேண்டிடேட்டில் வெற்றி பெற்றதற்கு இளம் வயதினராக வரலாறு படைத்திருப்பதாகவும், இதற்காக வாழ்த்துக்களையும் அதே போல சாதனை படைத்த அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலீனா.